அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு முக்கியமான குறிப்பு, அதாவது நேஷனல் மெடிக்கல் கமிஷன் நமக்கு சில விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க. இந்த விதிமுறைகளை தெரிந்து கொண்டு அதற்கு உட்பட்ட கண்ட்ரீஸை சூஸ் பண்ணி நம்ம போய் படிக்கும் பொழுது தான் இந்தியாவில் நம்ம திரும்ப ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் லைசன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ரஷ்யாவில் படிக்கிறாங்க, ஃபிலிப்பைன்ஸில் படிக்கிறாங்க, ஜார்ஜியாவில் படிக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே படிக்கிறதுனால எங்கள் பொண்ணோ பிள்ளைக்கோ அது பாதுகாப்பாக இருக்கும், அதனால அங்கேயே எங்களுக்கு அட்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குற பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களுக்கும் இனி அப்ராட்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய டவுட்ஸோடு இருக்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 2021க்கு முன்னாடி வரைக்கும் நான் ரஷ்யாவில் படிக்கலாம், ஃபிலிப்பைன்ஸில் படிக்கலாம், உக்ரைனில் படிக்கலாம், ஜார்ஜியா, எந்த கண்ட்ரீஸ் வேணால் சூஸ் பண்ணி நேஷனல் மெடிக்கல் கவுன்சில், அதாவது அப்போ எம்சிஐ லிஸ்ட்னு இருந்தது. அந்த எம்சிஐ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸில் எங்கே படித்தாலும் நம்ம இந்தியாவில் டாக்டராக வேலை செய்ய முடியும். ஆனால் 2021க்கு அப்புறமா நம்மளுக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் சில ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரீஸ்க்கு போனால் மட்டும்தான் நம்மளால் இந்தியாவில் டாக்டராக வேலை செய்ய முடியும். இது தெரியாமல் நிறைய பேரண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கு ரஷ்யாவில் தான் சீட்டு வேணும், எனக்கு ஜார்ஜியாவில் தான் சீட்டு வேணும்னு நிற்கும் பொழுது தான் அவங்களுடைய பிள்ளைகள் திரும்ப இங்கே வேலை செய்ய முடியுமா ஒரு டாக்டரா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடும். ஸோ என்னென்ன விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை வச்சு உங்களுக்கு நான் ப்ரூஃபோடு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எஃப்எம்ஜிஸ் கவர்ட் பை நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட டாக்குமெண்ட் இருக்குது. அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ், இவங்க ஒரு பர்டிகுலர் கெசட் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம மக்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய அளவுக்கு என்னெல்லாம் கேள்விகள் ஃப்ரீக்வெண்ட்டாக பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தும் வருதோ அந்த கொஸ்டின்ஸை இந்த டாக்குமெண்ட்ல தனியாக கொடுத்துருக்காங்க. எஃப்எம்ஜி அப்படிங்கிறது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட், அதாவது வெளிநாட்டில் போய் மெடிசன் படிக்கக்கூடிய மாணவர்கள். அவங்களுக்கு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கொடுத்துருக்கக்கூடிய விதிமுறைகள் தான் இந்த டாக்குமெண்ட்ஸில் பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட், யாருக்கு இந்த நேஷனல் மெடிக்கல் கவுன்சிலோட விதிமுறைகள் உட்பட்டு இருக்கும், யாரெல்லாம் இதில் உட்பட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when do the FMGL regulation 2021 come into force அப்படிங்கிற கொஸ்டின்ல அதுக்கான ஆன்சர் இருக்கு. எப்பையிலிருந்து இந்த FMGL regulations நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th November 2021 இருந்து தான் அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போன மாணவர்களுக்கு இந்த விதிமுறைகள் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால அவங்க எந்த கண்ட்ரீஸ்க்கு வேணா போய் படிக்கலாம். ஆனால் இதுக்கப்புறமா நான் ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு எம்பிபிஎஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விதிமுறைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ல, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் who have acquired a foreign medical degree or a primary qualification prior to 18th November 2000, priorனா அதுக்கு முன்னாடி 18th November 2021க்கு முன்னாடி இருக்கவங்க இந்த ரெகுலேஷன்ஸ்லேருந்து எக்ஸெம்ட் ஆயிடுவாங்க. எக்ஸெம்ட் அப்படின்னா இந்த ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. இப்போ இந்த இயர் 2021க்கு அப்புறமா நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம தான் இதை கண்டிப்பாக கவனமாக பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க வேண்டிய விதிமுறைகளில் ஒரு 8 விதிமுறைகளை நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் ஆஃப் த கோர்ஸ். அதாவது நம்ம படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ் கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அதோட டியூரேஷன் 54 months இருக்கணும். 54 months அப்படிங்கிறது நம்மளுக்கு 4.5 years டியூரேஷன். 54 months டியூரேஷன் அப்படிங்கிறது 4.5 years. ஸோ இந்த டியூரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட் விதிமுறைகள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு இங்கிலீஷில் இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இது ரெண்டாவது விதிமுறையை நம்ம தெரிஞ்சுக்கணும். தேர்ட் ஒன், நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க லிஸ்ட் ஆஃப் 13 சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 13 சப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பாக நம்மளோட சிலபஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் அண்ட் காலேஜஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் இருக்குது மொத்தமாக. கம்யூனிட்டி மெடிசன், ஜென்ரல் மெடிசன், சைக்கியாட்ரி, பீடியாட்ரிக்ஸ், ஜென்ரல் சர்ஜரி, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம படிக்கக்கூடிய கண்ட்ரியில் யூனிவர்சிட்டியில் கவர் ஆகிருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு லைசன்ஸ் இந்தியா கவர்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஃப்எம்ஜிஸ் அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ்
எந்த கண்ட்ரியில் படிக்கிறாங்களோ அந்த கண்ட்ரியில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணுமா, ஆஸ் அ டாக்டர் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கணுமா, டூ எஃப்எம்ஜிஸ் நீட் டு பி ரெஜிஸ்டர்ட் இன் த கண்ட்ரி விச் அவார்ட்ஸ் த டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான விடை எஸ். FMGs need to be registered with the respective professional regulatory body which is competent to grant license to practice medicine in the respective jurisdiction of the country in which the medical degree is awarded. அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் படிக்கிறோம் அப்படின்னா ரஷ்யன் கவர்மெண்ட் நம்ம அந்த டிகிரியை முடித்ததுக்கப்புறமா ரஷ்யாலேயே நம்ம டாக்டராக வேலை செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். அதற்கான லைசன்ஸ் என்ன ப்ராசஸோ அந்த ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ரஷ்யாவில் ஒரு டாக்டராக நம்மளால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும். நம்ம டிகிரி எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லைசன்சிங் எக்ஸாம் எழுதி அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ரஷ்யாவில் நம்மளால் டாக்டராக வேலை செய்ய முடியும். ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, எந்த கண்ட்ரியில் படிக்கிறோமோ அந்த கண்ட்ரியில் லைசன்சிங் எக்ஸாம்னு ஒன்று இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணி அங்கே டாக்டர் ஆகிறதுக்கான ஒரு ப்ரூஃபை நம்ம வச்சுருக்கணும். அப்போ தான் இந்தியாவில் நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். இஸ் தேர் எனி டைம் லிமிட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் த கோர்ஸ்? அதாவது நான் இப்போ ஜாயின் பண்ணிடுறேன், 2024 நான் ஜாயின் பண்ணிடுறேன். இந்த என்டையர் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டுக்கானதை நான் எப்போ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேஷன் கோர்ஸ் shall be completed within 10 years from the date of joining the course. நான் ஜாயின் பண்ணதுலேருந்து 10 வருஷத்துக்குள்ள நான் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரி, இதில் என்ன பெரிய கஷ்டம், 10 வருஷம் இருக்குது அதுக்குள்ளே தாராளமாக முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திரும்ப ரஷ்யாவோட எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். 6 years of course duration, அதுக்கப்புறம் 1 year of internship கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் வந்து internship of 12 months கண்டிப்பாக in addition to the course பண்ணியிருக்கணுன்றது கொடுத்துருக்காங்க. internship of 12 months in addition to the course in the same foreign institution. நம்ம எந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறோமோ அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனில் கண்டிப்பாக இந்த இன்டர்ன்ஷிப்பை முடிச்சிருக்கணுன்றது மிக மிக அவசியமான ஒன்று. ஸோ இப்படி நம்ம முடிச்சுட்டு வரதுக்கு 7 years ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம லைசன்ஸ் எக்ஸாம் எழுதணும் ரஷ்யாவில். இந்த லைசன்சிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் லாங்குவேஜில் இருக்கும். அது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளியர் பண்ணுறது கொஞ்சம் டஃப். அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்தியாவில் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு 10 yearsக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிறது மிக மிக சந்தேகமான விஷயம். ஸோ இதற்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 years of course duration இல்லாமல் கம்மியான கோர்ஸ் டியூரேஷன் இருக்க கண்ட்ரீஸை சூஸ் பண்ணுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் கிர்கிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 5 years கோர்ஸ் டியூரேஷன் இருக்குது. அந்த மாதிரி கண்ட்ரீஸை சூஸ் பண்ணுறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இந்த லைசன்சிங் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு கிளியர் தி எக்ஸாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்லை ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியுமா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். கிளியர் பண்ணியிருக்காங்க. அதற்கான ஆன்சர் நோ. The entire course, an internship or clerkship shall be done outside India in the same foreign medical institution throughout the course of study, and no part of the training and internship shall be done in India or in any country other than the country from where the primary medical education is obtained. அதாவது நீ எங்கே போய் ஜாயின் பண்ணுறியோ அந்த கண்ட்ரியில் அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் தான் என்டையர் கோர்ஸையும் நீங்கள் முடிச்சாகணும், இன்க்ளூடிங் த இன்டர்ன்ஷிப். இது முக்கியமான ரூல். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா இன்னொரு இன்டர்ன்ஷிப் பண்ணணுமா ஒரு 1 yearக்குன்றது தான். அதற்கான விடை எஸ். In addition to completing an internship of 12 months in the same foreign medical institution, அதற்கு அடிஷ்னலாக FMGs are required to undergo a supervised internship in India for a minimum term of 12 months. ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு இன்டர்ன்ஷிப் எடுத்துக்க வேண்டியது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம்.